நண்பர்களே, களக்காட்டுலேருந்து நம்ம ஒரு அண்ணன் வந்து எல்லாருக்கும் பிரியாணி சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம சொந்தங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. ஏன்னா சாப்பாடு எப்படி வேணா இருக்கு? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. என்னென்னலாம் ஸ்பெஷல் அதில்? பிரியாணி, அடுத்தாப்புல சம்பல் தந்திருக்காங்க, சம்பல், அடுத்தாப்புல சால்னா தந்திருக்காங்க, சால்னா, கோழிக்கறி குருமா. ஏன்னா இந்த அண்ணன் எப்படி நமக்கு தெரியும்? இது நம்ம இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு நம்ம வீடியோஸ்லாம் வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்றது கஞ்சி, ஊறுகாய், வெங்காயம், துவையல் இப்படி தானே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்த உடனே அண்ணனுக்கு ஒரு மனசில் தோணியிருக்கு, நம்ம மக்களுக்கு நம்ம கடையில் இருந்து, நம்ம பிரியாணி கடையில் இருந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு களக்காடு சாரி பார்த்து பிரியாணி கடையில் இருந்து பிரியாணி நமக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரி. ஆனால் இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மெனக்கெட்டு கிட்டத்தட்ட இங்கிருந்து தூரம் பார்த்தீங்க அப்படின்னா 15 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அங்கிருந்து மெனக்கெட்டு நம்ம ஊர் தேடி வந்து இந்த கிராமத்தில் இந்த 10 காட்டுக்குள்ளேயே வந்து நீங்கள் இங்கேருந்து சாப்பிட சொல்லி இந்த மாமத்து வந்து நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த அண்ணனை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பாருங்க, இவங்களோட சொந்த ஊர் வள்ளியூர், பேர் அலெக்ஸ். ஆனா களக்காடுல சாரி பாத்துன்னு பிரியாணி கடை போட்டிருக்காங்க. ஆனா இந்த பிரியாணியோட சாப்பிட்டு பார்த்தோம்னா ரொம்ப டேஸ்டா மத்த கடையை விட ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது. இந்த இதுல என்னெல்லாம் எப்படின்னு கலந்து போட்டிருக்கீங்க? இதுல வந்து நாங்க எந்த கெமிக்கலும் சேர்க்கறது இல்ல, அஜினமோட்டோ அந்த மாதிரி கெமிக்கல் எதுவும் சேர்க்கறது இல்ல, கலர் பவுடர் சேர்க்கறது இல்ல, டால்டா இல்ல, எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் போட்டு தான் பண்றோம். ரெண்டாவது இதுக்குன்னு ஒரு பிரியாணி மசாலா ஒன்று நாங்கள் ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கோம். சரி சரி, அந்த மசாலா போட்டிருக்கோம், கிராமத்து மசாலா மாதிரி. ஆமாம். களக்காட்டில் அந்த லொக்கேஷன் சொல்லுங்கண்ணே. லொக்கேஷன் வந்து களக்காட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாஸ்கர் கல்யாண மண்டபம் இருக்கு வடக்க. ஆமா, அதுக்கு நேர் எதிர்த்தாப்புல தான் இருக்கு. ஓ, களக்காடு பஜார்ல வடக்கு முக்கில் இருக்கு, அப்படிதானே? ஆமா, கொஞ்சம் வடக்கு தள்ளி. நாங்க இங்க இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட 50-60 பேர் பட்டாணில இருந்து வேலைக்கு விட்டு வரும். இந்த மக்கள் எல்லாருமே நாங்க களக்காடு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னா வேலை செஞ்சு வீட்டுக்கு வரும்போது களக்காட்டுல சாப்பிட போகும்போது கண்டிப்பா உங்க கடைக்கு தான் வந்து சாப்பிட வருவோம். ஏன்னா எங்களையும் தேடி எங்களையும் ஒரு பொருளா மதிச்சு இந்த காட்டுக்குள்ள ஒரு கிராமத்துல இந்த வாழைக்கு விட்டுற இந்த ஒரு விவசாய பெருமக்களுக்கு ஒரு உணவு கொடுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு உருவாயிச்சு பத்தியா. இது பெரிய ஒரு கடவுளுக்கு சமமாக நாங்கள் கருதுறோம். ஏன்னா யாருமே உணவு கொடுக்கணும்னு நினைச்சு தேடி வர மாட்டாங்க. ஆனால் அதை கொடுக்குற உங்களோட அலெக்சன், உங்களோட மனசு கடவுள் தான். இந்த இடத்துல உங்களை பெருசாக பார்க்குறோம். கண்டிப்பாக அவங்க கடை தேடி வருவோம். மக்களே, எங்களுக்கு இந்த உணவு கொடுத்த இந்த அண்ணன் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நான் இந்த சாப்பிடும் போது உங்களுக்கு ஊட்டி விட்டு தான் சாப்பிடுவேன். என்னங்க கடையில் உள்ள நம்பர் சொல்லு. பிரியாணி பாருங்க, சாரி பாத்து பிரியாணி கடை. ஃபோன் நம்பர் அண்ணனோட அலெக்சனோட ஃபோன் நம்பர் வந்து 73 05 20 65 89. அண்ணனோட கடை உங்களுக்கு எப்படி வேணாலும் சில்லறை லூஸ்லேயும் கொடுப்பாங்க, ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப தரமாக பண்ணுறாங்க.